Hi friends, welcome back to Dakshu Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க காட்டுல போட்டுருக்கிற பசுந்தீவனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேப்பியரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க மாட்டுகளுக்கு தேவையான எல்லா பசுந்தீவனங்களும் எங்க காட்டிலேயே போட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வந்து மற்ற வெரைட்டியை விட தடிமனாகவும் நல்ல ஹைட்டாகவும் வளருது. தடிமனாக இருந்தாலும் மாடு வந்து எந்த ஒரு வேஸ்ட்டும் பண்ணுறதில்ல, நல்லா விரும்பி சாப்பிடுது. இதில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி வேஸ்ட் பண்ணாது. சூப்பர் நேப்பியர் பார்த்தீங்கன்னா நட்டு 70லேருந்து 75 நாளுக்குள்ளே முதல் அறுப்பு அறுத்துக்கலாம். ரெண்டாவது அறுப்பு மூன்றாவது அறுப்புன்னு பார்த்தீங்கன்னா 40 to 45 நாளில் அறுக்கணும். அதுக்கு மேலே விடும்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அறுப்பு இருக்கிற கணுக்களை விட இரண்டாவது அறுப்பு மூன்றாவது அறுப்பு அப்படிங்கும்போது நிறையா கணுக்கள் வந்து பக்க கணுக்கள் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து சூப்பர் நேப்பியர் மட்டும் இல்லாமல் கோஃபை வெரைட்டியும் போட்டிருக்குறோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம், வாங்க போகலாம். இது வந்து கோஃபை வெரைட்டி. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பர் நேப்பியரும் கோஃபைவும் எப்படி இருக்குதுன்னு. இது சூப்பர் நேப்பியர். நாங்கள் வந்து கரணை வந்து 4-5 கணுக்கள் இருக்கிற மாதிரி எடுத்து போடுவோம். இதே மணல் காடாக இருந்துச்சுன்னா 2 கணுக்கள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி நட்டு வச்சு ஒரே லைனாக நட்டு வைக்கணும். 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்க்கணும். இப்போ நாங்கள் புதுசாக கொஞ்சம் போட்டிருக்குறோம், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம், வாங்க போகலாம். இதுதான் நாங்கள் இப்போ போட்டிருக்குறோம். இது போட்டு வந்து 20லேருந்து 25 நாள் ஆச்சு. இவ்வளோ கேப் விட்டு தான் போட்டிருக்குறோம். இப்படி போடுறதுனால நம்மளுக்கு அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், தண்ணி பாய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈல்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதில் இருக்கிற களையெல்லாம் பறிச்சிடணும். நம்ம எவ்வளோ இயற்கை உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பர் நேப்பியர் வந்து ஈல்டு கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.